வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். ஒவ்வொரு காலகட்டத்தை எடுத்து பார்த்தாக்கா மக்கள்கிட்ட பரவலாக ஒரு தோஷத்தை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கும். ஒரு காலத்தில் செவ்வாய் தோஷத்தை அதிகமாக பேசினாங்க. அப்புறம் சர்ப்ப தோஷத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சர்ப்ப தோஷத்தையும் நாகதோஷம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. திருமணத்தை தடை செய்யக்கூடிய கலத்தர தோஷத்தை ஒவ்வொரு பேரில் சொல்லிட்டு இருந்தாங்க. தற்சமயத்துக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பித்திரு தோஷம். பித்திருனா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்குவோம். நம்ம முன்னோர்கள் தான் பித்திருக்கள். முன்னோர்கள் இல்லாமல் நம்ம இல்லை. தென்புலத்தார் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். பொதுவாக பித்திருக்கள் இப்போ நம்மளே நம்ம பேரனுக்கு பித்திருவாக மாறுவோம். அப்போ நம்ம பேரனை கஷ்டப்படணும், துன்புறணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக மனசார நினைக்க மாட்டோம். நம்ம பித்திருக்கள் கடன் செய்யலை, அதனால் பித்திருக்கள் சாபம் வந்துடுச்சு, அதனால தான் உங்களோட தொழில் துலங்கலை, பொருளாதாரம் இந்த மாதிரி நலிவடைஞ்சு போகுது, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டு போகுது, படிப்பு வர்றதில்லை, குடும்பத்தில் கஷ்டம், கணவன் மனைவி கடையில் பிரிவு, இதெல்லாம் உங்கள் பித்திருக்களோட சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அறியாமை, மடமைன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக சில மரபுகள் ஐதீகத்தில் இருக்கிறத ஒதுக்கி தள்ள வேண்டியதாக இருக்கும். பித்திருக்களுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னாக்கா முன்னோர்களை நம்ம கண்டிப்பாக வழிபடணும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து தான் ஒக்கல்னு சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. நம்ம ஒவ்வொரு விசேஷத்தை போவோம் மனசார நம்ம முன்னோர்களை வணங்கிட்டு மனசில் நினச்சிட்டு தான் செய்வோம். ஆனால் பித்திருக்களுக்கு ஒரு கடன் செய்யணும், அவங்களுக்கு சிராத்தம் சரியாக செய்யணும், திவசம்னு சொல்லக்கூடியது சிராத்தம், திதி பார்த்து செய்யறது, இதெல்லாம் நம்ம தவறாமல் செய்யணும், நீங்கள் செய்யாதனால தான் இந்த குறை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. பொதுவாக குலதெய்வத்து சாபம் கூட சொல்லுவாங்க. சாபம் விடுவது குலதெய்வமாக இருக்கக்கூடாது. நம்ம குலத்தை காக்கக்கூடியதும் மனிதனை போல் நம்மளுக்கு நல்லது கெட்டது, இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பாகுபாடு பார்க்கறதும், நம்மளுக்கு நல்லது செஞ்சாதான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தெய்வ அம்சத்தின் அம்சம் அல்ல, தெய்வத்தினோட பண்பல்ல. அதனால குலதெய்வத்து சாபம்னு சொல்றதா இருந்தாலும் சரி, பித்திருக்களோட சாபம், பித்திருக்கடை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதை நம்பாதீங்க. நம்ம புரோகிதர்கள் அவங்களுக்கு ஒரு வேலை வேணும், அவங்களுக்கு ஒரு சன்மானம் வேணும்னு கண்டதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எதோ ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறவங்க இப்போ பரவலாக பரப்புகிறாங்க. உங்களுக்கு பித்திருதோஷம் வந்தனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரே போட்டுடுறாங்க. அவங்களும் கடனை வாங்கி காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போய் அவங்க செலவு பண்ணிட்டு வராங்க. பொதுவாக நம் பித்திருக்கள் எல்லோருமே நல்கதி அடைந்தவர்கள் தான், பாவிகள் யாருமே இல்லை. அவங்க எல்லாம் ஆன்ம சாந்தி அடைஞ்சு நன்றாக இருக்கிறார்கள், நம்மளை நன்றாக வாழ்த்துவார்கள். அதனால் நீங்கள் பித்திருதோஷத்தை பற்றி பயப்படவே வேண்டாம். நன்றி, வணக்கம்.